ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் வந்து திருப்பதிக்கு நடைபாதையாக போனோம். அதோட வ்ளாக்ஸ் தான். என்னால் வந்து அங்கங்கே சரியாக எடுக்க முடியல. அதனால் சரி இப்போ திருப்பதி படிக்கட்டு ஏறும்போதாச்சும் வ்ளாக்ஸ் எடுக்கலான்ட்டு நாங்கள் அதை தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து திருப்பதிக்கு வந்து இப்போ வீட்டிலேருந்தே நடந்து போகிறவங்க வருஷம் நடந்து போவோம். புரட்டாசி அமாவாசை அன்னைக்கு மறுநாள் இல்லை அதுக்கு மறுநாள் கிளம்புனோன்னா நாங்கள் போயிட்டு கருட சேவை பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு. நாங்கள் அதுக்கோசரம் தான் நாங்கள் இங்கேருந்தே நடந்து போவோம். அதோட கிளிப்பிங் தான் இது. இந்த வருஷம் வந்து என்னால் வீட்டிலேருந்தே நடந்து போக முடியல. ஏன்னா என் 2 பசங்களுக்கு எக்ஸாம் இருந்ததுனால 2 பேப்பர் இருந்ததுனால நான் இந்த வாட்டி வீட்டில் இருந்துட்டு அந்த 2 பேப்பர் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் போனேன். அவங்க அது வரைக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிற ஃபேமிலியில் இருக்கிற மொத்த பேருமே போயிட்டாங்க. நாங்கள் அன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை அவங்க வந்து கிளம்பி போயிட்டாங்க. செவ்வாய்க்கிழமை நைட்டு கிளம்புனாங்க. எங்களுக்கு புதன்கிழமை வியாழக்கிழமை இருந்தது. வியாழக்கிழமை முடிஞ்சதுக்கப்புறம் சாயந்தரமாக பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். மொத்தம் 6 பசங்க 3 பெரியவங்க. நாங்கள் வந்து போனோம். போய் அவங்க எங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்களோ அவங்கள கூட நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலைல இருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து நாங்கள் வருஷம் போகிறது தான். இந்த வருஷம் வந்து எக்ஸாம் இருக்கிறதுனால நாங்கள் வந்து பாதியிலேருந்து தான் நாங்கள் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து அங்கங்கே என்னால் வீடியோஸ் கொஞ்சம் எடுக்க முடியல, சாரி. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து வீடியோஸ்லாம் வந்து சரி படிக்கட்டுலேருந்து எடுக்கலான்ட்டு நாங்கள் 3 மணிக்குள்ளே படிக்கட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். 3 மணிக்கு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சாமி பார்த்துட்டு கீழே இருக்கிற சாமியெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ஏற ஆரம்பிக்கும்போது அவங்க சொல்லிட்டாங்க, சின்ன பசங்களுக்கு நாட் அலோடுன்னு சொல்லிட்டாங்க. சின்ன பசங்களுக்கு அலோடு இல்லைன்னும்போது நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா சரி எப்படி போகிறதுன்ட்டு கொஞ்சம் நேரம் பிளான் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா சரி பெரியவங்க 2 பேரும் 5 சின்ன பசங்க மொத்தம் 7 பேர் வந்து நாங்கள் வண்டி ஏற்றி நாங்கள் மேலே நீங்கள் போய் இருங்க, நாங்கள் பின்னாடியே நாங்கள் வந்துடுறோன்ட்டு அவங்கள வந்து நாங்கள் அனுப்பிச்சிட்டோம். 22 பேர் நாங்கள் மொத்தம் போனது. அதில் வந்து 7 பேர் போயிட்டாங்க. மீதி 15 பேர் தான் நாங்கள் படிக்கட்டு ஏற ஆரம்பித்தோம். நாங்கள் வந்து 3 மணிக்கு அங்கே வந்தோம். நாங்கள் இவங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டு நாங்கள் ஏற ஆரம்பிக்கும் போதே மணி 4:30 ஆயிடுச்சு. 4:30 மணிக்கு மேற்பட்டு தான் நாங்கள் வந்து படி ஏற ஆரம்பித்தோம். சின்ன பசங்களுக்கு வந்து 2 மணியோட அலோட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் அவங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டு நாங்கள் 4:30 மணிக்கு அதுக்கப்புறம் வந்து ஏற ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ என்னால் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் வ்ளாக்ஸ்லாம் எடுத்திருக்கேன், பாருங்கள். என்னால் வந்து ஃபுல்லாக எடுக்க முடியல ஏன்னா எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால என்னால் வந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் என்னால் வந்து வீடியோஸ் எல்லாம் வந்து கண்டினியூ பண்ண முடிஞ்சுது, ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடிஞ்சுது. மீதி தூரம் வந்து என்னால் வந்து வீடியோஸை கண்டினியூ பண்ண முடியல. என்னால் ரொம்ப எனக்கு வந்து கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து என் பெரிய பையன் வந்து தான் மீதி வீடியோஸில் வந்து அவன் தான் வந்து கண்டினியூ பண்ணான். குடும்பம் நான் எடுக்கிறேன்ட்டு அவன் தான் வீடியோஸில் வந்து கண்டினியூ பண்ணினே வந்தான். அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் அப்படியே கொஞ்சம் என் கூட வந்து மொத்த பேருமே வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டாங்க. என்னால் வந்து ஏற முடியல. எங்கள் தம்பி தான் வந்து என் தம்பியும் எங்கள் பையனும் வந்து கூடவே இருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. காளிகோபுரம் வரைக்கும் இருந்து கூடவே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களா கூடவே நான் போக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவங்கள கூடவே நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டேன். அங்கே போயிட்டு கொஞ்சம் சாப்பிட்லாம், பசி எடுக்குதுன்ட்டு நான் தான் சொன்னதே சரின்ட்டு எல்லோரும் ஃபேமிலியோடு போய் மொத்த பேருமே எனக்கோசம் அங்கே எல்லாருமே வெயிட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போனோம், நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். மொத்த பேருமே கும்பலாக தான் உட்காந்து சாப்பிட்டோம். எல்லா வேலையும் முடிச்சிட்ட பேர் அப்புறம் சொன்னாங்க, யாரால சீக்கிரமாக நடக்க முடியுமோ, ஏன்னா குழந்தை வச்சுன்னு இருக்காங்க, அதனால் போகிறவங்க போயிடுங்கன்னு சொன்னதே. அப்புறம் வந்து என்ன பண்ணாங்கன்னா பாதி பேர் வந்து பிரிஞ்சு நடக்க முடிகிறவங்க வரைக்கும் சீக்கிரமாகவே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்களாம் வந்து பின்னாடி தான் பொறுமையாக தான் நாங்கள் போனோம். அவங்க ஏற்கனவே போய் பார்த்துக்கினாங்க. நாங்கள் அதுக்கப்புறமா வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு போக ஆரம்பித்தோம். இதுக்கப்புறம் வந்து எங்களால் வீடியோஸ் வந்து கண்டினியூ பண்ண முடியல. நாங்கள் ஆஞ்சநேயர் கோயிலில் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் படுத்துட்டோம். என்னால் சொன்ன மாதிரி முடியலை. என்னால் தான் அவங்க ரொம்ப லேட்டாக தான் போனாங்க. நாங்கள் 4:30 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். மேலே போய் சேரும்போது மணி 12:30.
என்னால் தான் கொஞ்சம் அவங்களால நடக்க முடியல. அதுக்கு அங்கேருந்து ஆனா எதுவும் சொல்லலை. என் கூடவே தான் வந்தாங்க கடைசி வரைக்கும். கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போயிட்ட பிறகு ஆஞ்சநேயர் கோயில்ல போய் நான் படுத்துட்டேன். என்னால் ரொம்ப முடியலன்ட்டு. அப்புறம் எழுந்து அங்கே உள்ளே போகலான்ட்டு போகும்போது கயிறு கட்டிட்டாங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால் கயிறு கட்டிட்டாங்க. இது போலீஸோட வந்து பாதுகாப்போடு எங்களெல்லாம் வந்து உள்ளே அனுப்பிச்சாங்க. இது நல்லா இதோட அப்புறம் பார்த்தா ஒரு 1/2 கிலோமீட்ரு இல்லை 1 கிலோமீட்டருக்கு ஒரு போலீஸ்காரங்களாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சேஃபாக போயிட்டோம். இதோட கன்டினியூஸ் வந்து பார்ட் 2ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.